ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 63வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் இந்த நாளில் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 63வது அதிகாரம் ஏசாயா 8, 9, 10 சொல்லப்படுகிறது. அவர்கள் என் ஜனத்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஜனம் என்று அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். எனக்கு அருமையானவர்களே, வஞ்சனை செய்யாதவர்களுக்கு தான் அவர் இரட்சகர். வஞ்சனை செய்யாதவர்கள் அவர்களுக்கு தான் அவர் இரட்சகரானார். அவர்களுடைய வஞ்சனை செய்யாத ஜனங்களுக்கு அவர்கள் எல்லா நெருக்கத்தினின்று அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனான அவர்களை இரட்சித்தார். எல்லா நெருக்கத்தினின்றும் கர்த்தர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். யாருக்கென்றால் வஞ்சனை செய்யாதவர்களை அவர் ரட்சிக்கிறார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர் அன்பும் பரிதாபமும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, சுய பலத்தினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சுய அறிவினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரே பூர்வ காலத்தில் நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். நம்முடைய பூர்வ நாட்களில் எல்லாம் அவர் தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வஞ்சனை செய்யாதவர்களைத்தான் அவர் தூக்கி சுமக்குகிறவர். அவருடைய ஜனத்தை தான் தூக்கி சுமக்கிறவராய் இருக்கிறார். அவர்களோ கலகம் பண்ணி அவர் தூக்கி சுமந்து வருகிறார், ரட்சிக்கிறார், காத்து வருகிறார், தம்முடைய ஜனம் என்று சொல்லி வைத்திருக்கிறார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாக மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, அவரே யுத்தம் பண்ணுகிறார், சத்ருவாய் மாறுகிறார். ஏன்னா கலகம் பண்ணின ஜனம், யாரெல்லாம் கலகம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் கலகத்திற்கு உடந்தையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தரே சத்ருவாய் மாறுவார். அவர்கள் பாருங்க, அவர்களும் கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்தாவியை விசனப்படுத்தினார்கள். ஒரு மனுஷை கலகம் பண்ணுகிறவராய் இருப்பார்கள், ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தாவியை விசனப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தி யார் நன்றாய் இருக்க முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தி யார் மேன்மை அடைய முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுத்தி யார் உயர்த்தப்பட முடியும்? முடியவே முடியாது. எனக்கு அருமையானவர்களே, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர்களுக்கு சத்ருவாய் மாறிவிட்டார், எதிரியாய் மாறிவிட்டார். கலகம் பண்ணுகிறவர்களுக்கு அவர் எதிரியாய் மாறுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். வேற யாரும் யுத்தத்துக்கு வர வேண்டியதில்லை, கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறாராம். அவர்களுக்கு கலகம் பண்ணவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். எத்தனையோ பேர் கலகம் பண்ணி கர்த்தர் சத்ருவாய் மாறினதுனால நிர்மூலமாக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் அவர் என் ஜனத்தான் என்றும் அவர் வஞ்சனை செய்யாது இருக்கும். வஞ்சனை இருக்கக்கூடாது, கலகம் இருக்கக்கூடாது, கர்த்தருடைய ஆவியை விசனப்படுத்தக்கூடாது. ஏன் நாம் கர்த்தர் நமக்கு சார்பாய் இருக்க வேண்டியவர், மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் தூக்கி சுமந்தவர் ஏன் நமக்கு சத்ருவாய் மாற வேண்டும், எதிரியாய் மாற வேண்டும்? கர்த்தராகிய தேவன் நம்மை நேசித்து அவர் ஜனமாய் எப்படி பாருங்க, தமது அன்பு நிமித்தம் பரிதாப நிமித்தமாய் தூக்கி சுமந்து வந்து கொண்டு இருக்கிறார். சுமந்தார், சுமக்கிறார், இனிமேலும் சுமப்பார், தப்புவிப்பார். அந்த தெய்வத்தை நம்பி ஸ்தோத்திரம், வஞ்சனை செய்யாதபடி, கலகம் செய்யாதபடி, கர்த்தருடைய ஜனத்தான் என்று சொல்லத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அவரே நமக்கு இரட்சகர்.
அவரே முடிவு பரியந்த மட்டும் நிலைத்திருக்க உதவி செய்வார். அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். எப்படி ஜனங்களின் பாவங்களை நீக்கி தன்னுடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும், ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்து மீண்டும் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அந்த தெய்வத்தை நம்பி வஞ்சனை செய்யாதபடி, கலகம் செய்யாதபடி, தேவனுக்கு பிரியமாய் நடக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் இருக்கிறது. அதில் 10லேருந்து 2 மணி வரலும் லிபனான் ஜெபத்தோட்டம், பால்பண்ணை பஸ் ஸ்டாப், சிறுமலை ரோடு, 2 திண்டுக்கல் என்கிற இந்த ஸ்தலத்தில் இருக்கும். வாருங்கள், இணைந்து செபிப்போம். ஒருவேளை போவதற்கு வாகன வசதிகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.